நம்ம மல்லி சமையலில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் தேங்காய், அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதையே நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம பொடிகளை சேர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவி மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னு தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். இப்போது நம்ம இதை சும்மா 2 பெரட்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாடை போய் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா நைஸாக தேங்காய் அரைச்சிட்டோம். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தோட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டோம். இதையே நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டிருப்போம். இந்த முட்டை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், நம்ம பொடிகளை சேர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவி மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னு தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். இப்போது நம்ம இதை சும்மா 2 பெரட்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாடை போய் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா நைஸாக தேங்காய் அரைச்சிட்டோம். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தோட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டோம். இதையே நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டிருப்போம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவி. அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு ரெடி. பாருங்கள், நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.